இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பிரமிட், கோயம்புத்தூர். For more details contact 95784-09555. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு சனீஸ்வரன் உங்களை விட்டு போய் உங்களுக்கு கொஞ்சம் அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு 1-2 வருஷமாக இருந்தீங்க. ஆனால் இப்போ படாபாடு படுத்திட்டு இருக்கிற அப்படி மீண்டும் சனீஸ்வரன் வந்து அர்த்தாஷ்டத்தில். இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சியில் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் என்னென்னா, பொதுவாக வந்து சிவன் ஆலயத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தீவிர பக்தியாக இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெற முடியும். தனுசு ராசிக்காரர்கள் எதையும் தாங்கக்கூடிய வல்லமை உடையவர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் தனுசு ராசிக்கு இப்பொழுது கவனம் தேவை. புதிதாக எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் பிரச்சனைகள் வரும். புதிதாக தொழில் தொடங்கினால் பிரச்சனை வரும். இருக்கிற தொழிலை சுமூகமாக கொண்டு போய்க்கிங்க. நண்பர்களுக்கு நீங்கள் ஜாமீன் போட்டிருந்தால் அதை முழுசாக கவனமாக பார்த்துக்குங்க. நண்பர்களால் ஒரு ஏமாற்றத்தை அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லை, தாய் தந்தையர்கள் உடலிலே ஆரோக்கியம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய தாய் தந்தையர் உடலிலே ஆரோக்கியம் தேவை. அவர்கள் தாய் தந்தையருக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. பல்வேறு சோதனை வேதனையை நீங்கள் ஒரு வருஷத்தில் சந்திச்சாகணும். ஆனால் உங்களுக்கு சக்தி தர்றதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. என்ன தெரியுமா? நாகதேவதை, புத்தில் இருக்கின்ற நாகசக்தி அம்மனை கும்பிடுங்க. அதே நேரத்தில் வந்து சிவன் ஆலயம், நாகம் சிரசிலக்கூடிய சிவன் ஆலயத்தில் போய் பால் அபிஷேகம் பண்ணுங்க. வாழ்வு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதையும் பற்றி பயப்பட வேண்டாம். நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆனால் சோதனையான நேரம், கவனம் தேவை.